வணக்கம். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் தன்னோட அறிக்கை ஒன்று சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னால், 4000 கோயில், கடந்த 4.5 வருஷத்தில் 4000 கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 4000 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறதா நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா இங்க கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அதுல வரக்கூடிய அதற்கான நிதி தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டதா, இல்ல இந்து சமய அறநிலைத்துறையில பணத்திலிருந்து உண்டியல் காசுல நீங்க ஒதுக்கப்பட்டதா, எதனா அந்த வருமானத்திலிருந்து ஒதுக்கப்பட்டதா சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒரு கோவிலாவது இல்ல ஒரு கோவில் நிதியாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க நிதியிலிருந்து நீங்க கட்டியிருக்கீங்களா? ஆனா மாறாக என்ன பண்றீங்க? சர்ச்சு புனரமைக்கிறதுக்கும் மசூதி புனரமைக்கிறதுக்கும் அவங்களுக்கு உலமாக்களுக்கு நிதி கொடுக்கறதுக்கும் சம்பளம் ஏத்திருக்கீங்க. எவ்வளவு ஏத்திருக்கீங்க? 3000 இருந்து 5000 ஏத்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் எதுல இருந்து நிதி கொடுக்குறீங்க? நீங்க உங்க தமிழ்நாடு அரசுல இருந்து, நம்ம தமிழ்நாடு அரசோட நிதியிலிருந்து அந்த நிதியை ஒதுக்குறீங்க. ஆனா இந்த கும்பாபிஷேகம் 4000 கோவில்ல நீங்க கும்பாபிஷேகம் பண்ணதா சொல்றீங்க இல்லையா? ஆனா அந்த ஒரு கோவில்ல ஏதாவது அரசாங்க நிதி ஒதுக்கப்படல. கோவில்ல பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையில இருந்து, அந்த கோவில்ல இருக்கக்கூடிய உண்டியல் வருமானத்திலிருந்து நீங்க நிதி ஒதுக்குறீங்க. நீங்க ஆட்சி அமைக்கும் போது என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நீங்க அரசாங்க நிதி 1000 கோடி நிதி ஒதுக்கப்படும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவிலை புனரமைக்கிறதுக்கு. கோவில பாடுந்த கோவில் நீங்க சொன்னீங்களா இல்லையா? நீங்க 1000 கோடி நிதி ஒதுக்குனீங்களா? உங்களோட தேர்தல் அறிக்கையில பக்கம் என்ன 406 அந்த இதை சொல்லியிருக்கீங்க, 1000 கோடி நிதி ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க ஒதுக்கல. ஆனா என்ன சொல்றீங்க? 4000 கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறதா நீங்க சொல்றீங்க. ஆனா 4000 கோவில் கும்பாபிஷேகம் பண்ண கோவிலோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக ஆஞ்சநேயர் கோயிலில் நீங்க கும்பாபிஷேகம் பண்ணீங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் நீங்க கும்பாபிஷேகம் பண்ணீங்க. ஆனா அந்த கும்பாபிஷேகம் பண்ண இது எப்படி பண்ணீங்க? மக்களோட இருந்து, பக்தர்களோட காணிக்கையில நீங்க நிதி வாங்கி, அதுக்கு இவ்வளவு நிதி, ஒவ்வொரு விஷயத்துக்கும் காணிக்கை வாங்கி, அதுக்கு டொனேஷன் வாங்கி நீங்க கும்பாபிஷேகம் பண்ணீங்க. நீங்க எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்கன்னு அதுக்கான எந்த ஒரு வரைவு அறிக்கையும் இல்லை. ஆனா கும்பாபிஷேகம் பண்ண ஓரிரு மாசங்களிலே அது சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில செல்லியம்மன் கோவில் கோபுரமே இருந்து விழுச்சுங்க நீங்க கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம். இதுதான் நீங்க கும்பாபிஷேகம். இதே மாதிரி பல கோவில், ஸ்ரீரங்கம் கோவில், இந்த மாதிரி பல கோவில்கள் நீங்க கும்பாபிஷேகம் பண்ண சில மாதங்களிலே அந்த கோவில் கோபுரமே தரைமட்டமானது. இதெல்லாம் என்ன காரணம்? நீங்க எந்த அளவுக்கு கும்பாபிஷேகம் பண்றீங்க, அதுக்கான நிதி ஒதுக்கும் போது அதுக்கான விஷயங்கள் யாருக்கெல்லாம் நீங்க அந்த பணம் ஒதுக்குறீங்க, அதுக்கு எவ்வளவு ஊழல் நடைபெற்றது அப்படிங்கறத நீங்க சொல்ல முடியுமா? தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, எப்படி பெருமிதமா சொல்றீங்க 4000 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கு? இந்த கும்பாபிஷேகம் பண்ண கோவில்கள் எல்லாம் பக்தர்கள் காசு கொடுக்கறாங்க. அந்த பக்தர்கள் காசுல, உண்டியல் காசுல பக்தர்கள் டொனேஷன் வாங்கி பாக்குறீங்க. ஆனா எந்த கோவிலாவது கும்பாபிஷேகம் பண்ண கோவில் சரியா இருக்கா? திருச்செந்தூர்ல நீங்க கும்பாபிஷேகம் பண்ணது அந்த என்னென்ன ஐயோ என்னென்ன இது பண்ணீங்க? அந்த கோவில் எந்த ஒரு அடிப்படை வசதிகள் பண்ணீங்களா? அண்ணாமலையார் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்காங்க பாருங்க. இதுதான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள். நீங்க என்ன பண்றீங்க? இந்து சமய அறநிலைத்துறையில வரக்கூடிய கோவில் நிதி, அதை வச்சு பல விஷயங்கள் பண்றீங்க. ஆனா கிராம கோவில் பூஜாரிகள், இந்த கிராம கோவில் பூஜாரிகளுக்கு நீங்க ஏதாவது நிதி உயர்த்தி இருக்கீங்களா? அதோட அவருக்கான மாத ஊதியத்தை நீங்க உதிர்க்கீங்களா? ஆனா இன்னைக்கு என்ன அறிக்கை வேற விட்டுருக்கீங்க? உலமாக்களுக்கு 3000 இருந்து 5000 சம்பளம் வழங்கப்படும், அவங்க குடும்ப நல நிதி 2500 வழங்கப்படும். இப்படி எல்லாம் நீங்க சிறுபான்மையர்களுக்காகவே வேலை செய்யக்கூடிய அரசாங்கம் இருக்கிறீங்க. ஆனா அந்த நிதி எங்கிருந்து ஒதுக்குறீங்க? தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து நாங்க எல்லாருமே வரிப்பணம் கட்டக்கூடிய அந்த வரிப்பணத்துல இருந்து அதுல நீங்க இருக்கீங்க, எல்லாமே நீங்க அதுல ஒதுக்குறீங்க. ஆனா இந்து கோயில்களுக்கு விஷயம், இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து பணம் எடுக்கிறீங்க. அந்த பணத்தை கூட சரியா கொடுக்கறது இல்ல. அது மட்டும் இல்ல, காணிக்கை, மக்களோட காணிக்கை வச்சு கும்பாபிஷேகம் பண்ண எந்த கோவிலும் கும்பாபிஷேகம் கோவிலோட நிலை மிக மோசமா இருக்கு. திருச்சி பக்கத்தில் இருக்கிற வயலூர் முருகன் கோயில் நீங்க கும்பாபிஷேகம் பண்ணி இடிஞ்சு விழுந்துருச்சு. இதெல்லாம் நாங்க பார்க்கலையா?
இதெல்லாம் நீங்க பெருமை கொள்ளக்கூடியது. உங்களோட திராவிட மாடல் அரசாங்கம் உங்கள் சிறுபான்மை தாஜா போக்கும் சிறுபான்மைக்கு மட்டுமே திராவிட மாடல் அரசாங்கம் உள்ளது. இந்து சமுதாயத்துக்கு, ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்துக்கு அவங்களோட கோவிலும் சரி, அவங்க பண்பாடும் சரி, கலாச்சாரம் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்குது. இதுதான் உண்மையான நிலை. நன்றி, வணக்கம்.